ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜய் சங்காஸ் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அரிய வகை காடு தான். அமேசான் காடு மாதிரி இது ஒரு காடு. இந்த காட்டில் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி சர்வை பண்ண போகிறதுன்னு கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணி நோக்கி தான் போக போகிறோம். போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு vlog போடுவோம். தண்ணி இந்த காடு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த இடத்துல தண்ணி போயே தான் இருக்குது. நானே காட்டு இந்த தண்ணி எங்கேருந்துமே வரல. சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுலேருந்து இந்த தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனால் யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதுல தண்ணி நல்லா தான் ஆற்று தண்ணி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இந்த பிளேஸை பார்க்க பயங்கரமாக இருக்கும். இது ஒரு நாள் நைட் vlog போடணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நண்டுலாம் இருக்குது. நல்ல உயிரினங்கள்லாம் நல்ல தண்ணி தானே வரும். இங்கே ஏதோ செத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லாக இருக்குது பயங்கரமாக. ஓகே, இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். நம்ம பேர் பீஸ் தான் போக வேண்டியதான். காடு கடை இந்த vlog தான் உங்களுக்கு ரன் பண்ணுறோம். போட்டு எக்ஸ்ப்ளோர் இன்ஃப்ளூயன்சராக போகிறனாலும் பாருங்களேன். காடு பக்காவாக இருக்கா? நண்டு பிடிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாள் நான் நண்டு நிறைய லைவ் இந்த இடத்துல வந்து போட்டுருக்கேன். இந்த நண்டு பிடிக்கிற vlog ஒரு நாள் இங்கிருந்து போடுவோம். மாசாக இருக்கும். இந்த இடத்துல நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். சம்மர் டைமில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரி கட்டி இது ஒரு கோவா ஸ்டைலில் மாற்றலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா தண்ணியே கிடைக்காது. சம்மர் டைம்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கும். ரொம்ப அதுவும் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டைம் இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த சம்மருக்கு இந்த இடத்துல மஜா பண்ணிடலாம். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த கரெக்டாக இந்த கவையிலேருந்து அந்த மரத்துக்கு இந்த ஊஞ்சல்லாம் கட்டி இந்த இடத்துல ஒரு நாள் vlog போடுறோம். சமைச்சு ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி செஞ்சு ஒரு vlog போட்டுருவோம். ஓகேவா கைஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கீங்க. போகலாம், தண்ணியில் போயிட்டே இருப்போம். பாம்புலாம் நிறைய இருக்குங்க. ஃபுல்லாக இவ்வளோ பாம்பு இருக்கும். பெருமாந்திரம் ஒரு பூச்சி வாய்க்குள்ள போயிடுச்சு. வாய் திறந்துட்டே காட்டுகளில் போகும்போது வாய் திறந்து பேங்க் திறந்துட்டே போக. அதுவும் இந்த இடத்துல நிறைய பாம்பு பார்த்துருக்கேன். ரொம்ப கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த இடத்த கிளீன் பண்ணா சூப்பராக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ போயிட்டே இருக்கும். ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. அது நம்மளே தான், நம்ம தான் பண்ணுவோம். பாவம் போயிட்டே இருக்கும் நிற்காம. அந்த ஊர் ரெண்டும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்களா உட்காந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணி வச்சோம். எதுவும் இருக்கு அந்த 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 கைஸ் காட்டு. இந்த இடத்துல தெரிய நினைக்கும் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதில் ஜூம் பண்ணா அந்த அந்த இடத்துல இருக்கு. எங்க இதில் போய் காட்டுறேன். அடியில் போய் காட்டுறேன். ஆனால் அங்கே தான் இருக்கு. இருக்கா பாருங்க. அந்த சவுண்டு கேட்குது. அதுக்கு பக்கத்தில் கடிச்சு இருந்தாங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த இங்கெல்லாம் ரொம்ப வெடித்தனமா இருக்கு. ஆல்ரெடி நண்டுல போயிட்டு வந்திருக்கனால ரொம்ப போயாச்சு. நண்டு இருக்கான்னு பார்ப்போம். நண்டு பிடிச்சி காட்டலான்னு பார்த்தேன். வெயிட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பசங்க 3 பசங்க இருந்தால் vlog போட நல்லா இருக்கும். எதுவும் எனக்கு கடுப்பாக இருக்குது vlog போடுறதுக்கு. தனியாக சொல்லுவா. ஆனால் எவ்வளோ vlogging போகிறீங்களா மோஸ்ட்டாக இங்கே பாருங்க கைஸ். அதான் அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிருக்கு வேற. இப்படிலாம் கண்டிப்பாக சாஞ்சிருக்கும். இன்னும் நிறைய இருக்கு இந்த இடத்துல. எங்கே போதையா இருக்கு பார்த்து தான் போகணும். அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இலைங்களுக்கு நடுவில் தான் பாம்பு படுத்திருக்கும். அதுவும் இந்த கண்ணாடி விரியன் ஏதோ வெசல் வைப்போ பெருமா அது இந்த இலக்கலாலே தான் கண்டே பிடிக்க முடியாது. பாதாளி கேமரத்தோட இணைய தான் நம்ம பழுத்து போய் விழுந்து இருக்குது. ஐயோ இது நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எங்கே போனாலும் இப்படி கிடக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பாட்டில் மட்டும் எங்கே குடிச்சிருக்காங்க. குடிச்சிங்களா ஒரு இடத்துல போட்டிங்களா அதோட விட்டணும். இந்த மாதிரி தண்ணியில் போடும்போது அடிச்சுட்டு போய் எங்கேயாவது ஆற்றுல கிடக்கும். நாலு பேர் குளிக்கிறவங்க 4 கால் கிளிக்கும். அது மாதிரி மட்டும் வேண்டாம். இந்த குட்டையில் வந்து மீன் இருக்கு நிறையா. குட்டி குட்டி குட்டியாக நிறைய அரஞ்சா மீன் இருக்குது. விளையாடிக்கிறதுனால தெரியாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது குட்டி குட்டி குட்டியாக. எனக்கு தெரியும் இப்படி சருகில் போகிறது. இங்கே பாருங்க, இந்தியன் பாதாம் உடைச்சா சூப்பராக இருக்கும். நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே பாதாம் இருக்கும். நிறையா சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் நான் உடச்சு காட்டுவேன். இருங்க, இது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே, கேமரா இருந்தாலும் இருக்கா, அதனால நம்ம இப்படி தான் பார்க்கணும் கேமராவை. ஓகே கைஸ், சவுண்டு கேட்குதா? இந்த இடத்துல 2-3 பாதாம் இல்லை, நிறைய பாதாம் இருக்குது. இந்த மாதிரி காட்டுகளில் போகும்போது காட்டு சைடில் போகும்போது ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி
அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி பாதாம் எனக்கு நிறைய கிடைக்கும். இந்த மரம் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும், இல்லைன்னா குருவி ஓவன் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போட்டுருக்கும். அப்போ வந்து என்ன வச்சிங்கன்னா நம்ம பாதாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு கொட்டை இருக்கும். இது ரொம்ப ப்ரோட்டீன், அது எடுத்துக்கலாம் நம்ம இருக்கும். இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க, கீழே ஒரு கல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிழிஞ்சு நான் நிறைய பேசுவேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல கண்டென்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து இப்படி வெர்டிகலாக வச்சு இப்படி வச்சு தட்டினீங்களா பிறந்து நல்லா வருமானம் உடைக்கிறது கஷ்டமா இருக்கு. உடைச்சா இப்படி இருக்கும்ல பாதாம், கேமரா காட்டி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும், ப்ரோட்டீன் தான். அது நல்லா உடையில நல்லா உடைச்சோம் முடிய மாட்டேங்குது. சரி, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். அதுதான் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம், நல்லா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்காதீங்க. போக போக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிடும். நான் போகிற வீடியோ இன்னும் இருக்கு, முடிப்போம். இது அப்படியே சாப்பிடலாம், இந்த ஸ்கின் இருக்குல்ல, இந்த ஸ்கின் அப்படியே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் உளுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல. பின்னாடி சிங்கம் புலி ஏதாவது வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஆனால் உள்ள அந்த கொட்டையை உடஞ்சிருக்கும், நல்லா உடஞ்சிருக்கும். காட்டுக்குள்ள போகும்போது சுத்தலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, நாம கை கடிச்சதை எதுவும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஆனால் இருந்தாலும் ரொம்ப இதுவாக சாப்பிட்டுக்கணும், ரொம்ப சுத்தமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு. ஏன்னா லூஸ் மோஷன் தான் போயிடுச்சுன்னா காட்டுக்குள்ள உங்களால் ஒன்றும் வர முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிக் சைஸ் இருக்கு, நல்லது, ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 10-15 பாக்கெட் கூட போட்டுக்கோங்க, மாசம் இருக்கும். இந்த இதை தூக்குது பச்சை, அது ரொம்ப பழுத்து விழுந்துருந்தா அது ரொம்ப இங்கே மாதிரி இருக்கும். சாப்பிட்டு தண்ணியெலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஓட தண்ணியில் ஊற்று ஒரு இடம், இந்த ஊத்துக்கிட்ட போயிட்டீங்கன்னா பக்கத்தால் பறிச்சிங்கன்னா தண்ணி ஊற்றினா அதில் பிடிச்சிக்கலாம். இப்படி ஓடிட்டு இருக்கிறத பிடிச்சிங்கன்னா ஏதாவது செத்துருக்கும். அந்த செத்து அந்த டைமில் தண்ணி தான் இருக்கும், அது அப்படியே வந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம பிடிச்சோம்னா நமக்கு லூஸ் மோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி பண்ணிப்போம். எனக்கு தெரியல கேமராலாம் ஆன்ல இருக்கா, கேமராவில் தான் இருக்குது, மைக் ஆன்ல இருக்கா, பேசுறது கேட்கலான்னு தெரியல. ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், சப்போஸ் வாய்ஸ் தெரியல வாய்ஸ் ஓவர் போடுவோம். ஐயோ, சோலோவாக போகும்போதுலாம் பார்த்து தான் போகணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம ஏதாவது கடிச்சிருச்சுன்னா கேட்பீங்க, என்ன வெங்காயத்தில் அப்போ சோலோவாக போகிறேன்ட்டு. எனக்கு இப்படி சோலோவாக போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் கேங் யாரும் இல்லை, கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க பசங்க. படத்துக்கு வெளியில் சாப்பிட அந்த மாதிரி போகலாம். ஆனால் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் கூப்பிட்டா வருவானுங்க. நான் மட்டும் சும்மா வீட்டில் வேலை இல்லாமல் வேலைக்கு எதுவும் போகாமல், அதனால பசங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடிவு பண்ணிட்டு சோலோ பிளாகிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பாட்டாக இருக்குது, சரியான ஸ்பாட் இது. இதுக்கு பேக் கேம் போட்டு காட்டுறேன் பாருங்க, சமமாக இருக்குது. பக்கத்தில் தண்ணி, மரம், தென்னை மரம். இங்கே வீடுலாம் பக்கம் தான் இருக்குது, ஒரு 6 கிலோமீட்டரில் வீடு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இங்கே ஒரு நாள் வந்து பிரியாணி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஏதாவது பேசணுமா, ஜாலியாக பேசணுமா. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உட்காந்து ஏதாவது கடலை போடுவோம் அது தனியாக. என்னோட இதில் என்னன்னா, என்னோட ட்ரைபால் என்ன ஒரு மேட்டர்னா, ஒரு 2 அடி கூட என்னோட ட்ரைபால் இது பண்ண முடியாது. சமப்படுத்திக்கலாம், உட்காரல ட்ரைபாலை செட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக என்னோட ட்ரைபால் என்ன ஆகுதுன்னா 2 அடி தான் மொத்தமாகவே இருக்கும், ரொம்ப சின்னதாக இவ்வளோ லென்த்து தான். அதை வச்சுட்டு தான் நம்ம அப்படியே விளாக் எடுத்துட்டு இருக்கோம். இத்தனால வெளியே எடுக்கல, நீ தான் எடுத்துருங்க. பாருங்க, தனியாக காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பேசுறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தண்ணி ஓடுறது பக்கத்தில், தண்ணி இருக்குது, ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். ஃபுல்லாக ஏதோ இப்படி இருக்கேன், பக்கத்தில் இடம் இருக்கேன், அழகாக அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு லைக்கை போட்டு போயிட்டு இருங்க. அவ்வளோ தான், மட்டும் பாருங்க, நல்லா இல்லைனா இன்னும் பார்க்கணும். பாருங்க, பார்க்க முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் vlogging பேச வரல அவ்வளோவா, அதனால என்னால் இவ்வளோலாம் சரளமாலாம் பேசிகிட்டே இருக்க முடியாது. அப்படியே ஒரு ஃப்ளோவில் வரும், அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜாலியாக இருக்குங்க, இல்லை ஒரு வைபான இடம். முன்னாடி பாம்பு எதுவும் வராமல் தான் சரி. மேலே மாங்காய் மரம், தென்னை மரம் எல்லாம் இருக்குது, பக்கத்தில் தண்ணி இருக்குது, அதனால ஜாலியாக இருக்குன்னு நினைப்பீங்க. நண்டு இருக்கு கைஸ், நண்டு இருக்கு, பங்குக்குள்ள ஒரு நண்டு இருக்கு, பெரிய நண்டு. ஆனால் அதை பிடிக்க முடியுமான்னு தெரியல, சரினா உங்களுக்கு காட்டுறேன், ட்ரை பண்ணுறாங்க. நண்டு இருக்கு, ஒரு நண்டு காட்டு பார்த்துட்டு நான் நண்டை இந்த இடத்துல இருக்கு கரெக்டாக. இந்த இந்த ஒரு பொந்து இருக்கு, அதில் இருக்கு, தெரியாது, பிடிக்க முடியாமல் ட்ரை பண்ணுவாங்க.
எடிட்டிங்லாம் எதுவும் சொல்லுது அப்படி வர ராவா போடுறேன் அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கு நண்டு. பேக்ல தெரியாது, தண்ணி வேறு பேக் இருக்குது. இதுக்கு நான் உங்களுக்கு நண்டு கூட பிடிச்சி காட்டுறேன். கீழே நண்டு இருக்கு, பிடிச்சி காட்டுறேன். ஏதோ ஒரு கல்ல தூக்குனா நண்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். கொஞ்சம் பெரிய கலர்ல நண்டு கிடைக்கும். ஓ போயிட்டு நிற்காம ஸ்பைடரோட வீட்டு அடிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நாளில் கட்டிக்கும். போக போக ரொம்ப பொதையா இருக்கு பாருங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் இதே போய் கடந்து போகிறோன்னு தெரியலையே. கொஞ்சம் போக முடியாது. நடுவில் ஒரு முள்ளு மரம் விழுந்து கிடக்குது. இதை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியல. மேலேயும் பொதையா இருக்கு, சுற்றியும் போதை கல் கட்டு. பார்க்கலாம் எப்படி போகுது.